barakatuhu. Walaikum salam Alhamdulillah. warahmatullahi wabarakatuh. Okay, let's start பண்ணலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. So last class தான் நம்ம இன்ஷால்லா last class தான் நம்ம வந்து குர்ஆனோட டெஃபினிஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் குர்ஆனுடைய நேம்ஸ் அண்ட் அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ், அதோட சிஃபத் என்ன, முஸ்ஹப்ல இருந்து ஓதுறது சிறந்ததா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லரேஷன், இப்ப இந்த தமிழ்ல குர்ஆன் இருக்குல்ல, இந்த இதுல நம்ம ஓதுறது கரெக்டான என்ன ஸ்காலர் சொல்றாங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷனை பத்தி பார்த்தோம். இப்போ இன்ஷால்லா how the revelation, சரிங்களா? சோ சூரா வந்து எப்படி குர்ஆன் வந்து இறங்குச்சு அப்படி ஒவ்வொன்றா நம்ம இன்ஷால்லா பார்க்கலாம், சரிங்களா? சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு குர்ஆன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது வஹி மூலயமா வந்துச்சு. சோ வஹி மூலயமா அப்படிங்கும்போது அல்லாஹ் கிட்ட இருந்து ஒரு எப்படி சொல்றது, ஆடியோ ஃபார்மேட்ல தான் வந்துச்சு. அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லி தருவாங்க. சோ அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனப்பாடம் பண்ணி வச்சு அதை சஹாபாக்களுக்கு சொல்லி அது நம்ம வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கு, சரிங்களா? சோ முதல்ல குர்ஆன் இறக்கப்பட்ட வசனம் இது பேசிக்கா எல்லாத்துக்கும் தெரியும். சூரத்துல் முதல் அலக். அலக், சூரா அலக்ல வரக்கூடிய என்ன சூரா சிஸ்டர், என்ன ஆயா? ஃபர்ஸ்ட் டு 4 ஆயா. ஃபர்ஸ்ட் 4 ஆயா 1 to 5 நினைக்கிறேன். ஆ இக்ரா, எஸ், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். சோ இந்த வசனம் தான் முதல்ல இறங்குச்சு, சரிங்களா? சோ அதுக்கப்புறம் இறுதியாக இறக்கப்பட்ட வசனம் எது? சூரா பக்ரா. சூரா பக்ரால எஸ் ஒரு பக்ரா, வசனம். எஸ் மாஷாஅல்லாஹ். சூரா பக்ரால உள்ள வசனம் எந்த வசனம் யாருக்கா தெரியுமா? 200க்கு மேல தான், பட் கரெக்டா எக்ஸாக்ட்டா ஞாபகம் வர மாட்டுது. ஓகே, 281, 281வது வசனம், சரிங்களா? சோ அந்த இது ஓகேவா, 281வது வசனம் தான் உங்களுக்கு இறுதியாக இறக்கப்பட்ட வசனம். அண்ட் முதல்ல இறக்கப்பட்ட வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், சரிங்களா? சோ குர்ஆன் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா 3 ஸ்டேஜஸா நமக்கு இறக்கப்படுது, சரிங்களா? 3 ஸ்டேஜஸா இறக்கப்படுது. சோ முதல் ஸ்டேஜ், ஓகே, முதல் விதி என்னன்னு பாத்தீங்கன்னா லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இறக்கப்படுது. லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்னா என்ன சிஸ்டர்ஸ்? அல்லாஹ் கிட்ட இருக்கிற ஒரிஜினல் காப்பி. எஸ், ஒரிஜினல் காப்பி, எஸ் அப்படி சொல்லலாம். அது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஏடுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த அதுல வந்து எல்லா விஷயங்களுமே இருக்கும்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சோ லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல எல்லா விஷயங்களுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் நம்ம படிக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே என்னமோவே நம்மளுடைய விதிகள் எல்லாமே எழுதப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மள Yes, பிறக்கிறதுக்கு sister. முன்னாடியே, சரிங்களா? சோ இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் புக்ல பாத்தீங்கன்னா எல்லாமே எழுதியிருக்கும். சோ அதுல குர்ஆனும் இருக்கு, சரிங்களா? சோ குர்ஆன் வந்து முதல்ல இறக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல தான். ஆனா அது என்னைக்கு எப்படி இறக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு எதுவும் இல்லை, சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதுல இறக்கப்பட்டுச்சுங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர அது எப்போ என்னைக்கு அப்படிங்கிற அந்த நாலேஜ் நமக்கு தெரியல, சரிங்களா? இரண்டாவது ஸ்டேஜா தான் எங்க இறக்கப்படுது அப்படின்னா கீழ்வானத்துக்கு இறக்கப்படுது, சரிங்களா? கீழ்வானம் அப்படிங்கும் போது பைத்துல் இஸ்ஸாங்கிற அந்த ஒரு இடத்துல அல்லாஹ் இறக்குறான், சரிங்களா? இதுதான் ரெண்டாவது ஸ்டேஜ். இந்த ரெண்டாவது ஸ்டேஜ்ல இதுலயும் முழு குர்ஆனும் இதுல இறக்கப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா லைலத்துல் கத்ர் அன்னைக்கு இறக்கப்படுது, சரிங்களா? அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்லயும் லைலத்துல் கத்ர்லயும் சொல்றான், சரி, அந்த ஒரு கதிர் சூறாலையும் சொல்றான். சோ இந்த குர்ஆனை நம்ம வந்து லைலத்துல் கத்ர்ல இறக்கி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நமக்கு சொல்றோம், சரிங்களா? சோ இரண்டாவது ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கீழ்வானம், ஓகேவா? சோ எத்தனை வானம் இருக்கு சிஸ்டர்ஸ்? 7. 7, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், எஸ். சோ 7 வானம் இருக்கு. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், இப்ப நீங்க இது பாத்தீங்கன்னா மெஹராஜ் இரவு பயணத்துடைய சம்பவங்கள் பாத்தீங்க அப்படின்னா
ஒவ்வொரு வானத்துக்கும் ஏறும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன பண்ணுவாங்க, பெர்மிஷன் கேட்டு ஐ மீன் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பெர்மிஷன் கேட்டு போவாங்க. ஒவ்வொரு வானத்துக்கும் ஒவ்வொரு கேட் இருக்கும். அது ஒவ்வொரு கேட்டுக்கும் ஒவ்வொரு கீப்பர், அதாவது ஒரு கேட் கீப்பர் மாரி இருப்பாங்க. அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு அப்படியே உள்ள போயிட்டே இருப்பாங்க. சரியா? சோ கீழ் வானம்ங்கிறது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாரி இப்ப நம்ம பாக்குற வானம் வந்து பாத்தீங்கன்னா, அதுவே தான் கீழ் வானமா இருக்கும்னு சொல்லப்படுது. புரியுதுங்களா? அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள், இது அதுன்னு என்னென்னமோ நம்ம இன்னைக்கு வானத்துல பார்க்கிறோம். சரிங்களா? இது எல்லாமே வந்து கீழ்வானமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. அப்ப இதுக்கு மேல இருக்கக்கூடிய வானம் எது? அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால கற்பனை செஞ்சே பார்க்க முடியாது. பிகாஸ் இந்த வானத்தையே நம்ம வந்து இன்னைக்கு சயின்டிஸ்ட் வந்து எவ்வளவோ ஆராய்ச்சி பண்றாங்க. அதுவே அவங்க பிரமிச்சு போறாங்க. சரிங்களா? பிகாஸ் அதுல வந்து நான் கீழ் வானத்த வந்து நட்சத்திரங்களை கொண்டு அலங்கரிச்சிருக்கேங்கிறான். சோ அப்படி சொல்றதுனால, இந்த கீழ்வானம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய வானமே தான் கீழ்வானம் அப்படிங்கும்போது, அப்ப இதுக்கு மேல பிகாஸ் ஒவ்வொரு இதுக்கும் மேல போகும்போது, பெர்மிஷன் கேட்டு தான் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாமே போறாங்க. அப்ப மனிதர்களுக்கு அங்க போறதுக்குலாம் நமக்கு பெர்மிஷன் இருக்குமாங்கிறது தெரியல. சரிங்களா? இன்னைக்கு இவங்க என்ன வேணாலும் அ டெக்னாலஜி வச்சிருக்கலாம். பட் வந்து அதெல்லாம் அத வச்சு அடுத்த வானத்துக்குலாம் போக முடியுமாங்கிறது நமக்கு நோ ஐடியா. சரிங்களா? சோ அவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. அல்லாஹ் வந்து அந்த கீழ் வானத்துக்கு இறக்குறான். சரிங்களா? 3வது ஸ்டேஜா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 23 வருஷங்களாக வருது. சரிங்களா? சோ 23 வருஷங்களா கொஞ்சம் கொஞ்சமா குர்ஆன் வருது. குர்ஆன் வாஸ் நாட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரேடிக்கா குர்ஆன் வாஸ் நாட் ரிவீல்ட். சரிங்களா? சோ குர்ஆன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரே நைட்ல ஃபுல் குர்ஆனும் இறக்கப்படல. ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அப்பப்ப என்ன தேவைப்படுதோ, அந்தந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவைப்படுதோ, அப்படிங்கிற மாரி பார்த்து தான் ஒவ்வொரு ஆயத்தா வந்து நமக்கு இறக்கப்படுது. சோ 23 வருஷம் அப்படிங்கும்போது மக்கால எத்தன வருஷம்? மதீனால எத்தன வருஷம்? மக்கால 10 வருஷம், மதீனால 13 வருஷம். இல்ல. அப்படியே மாத்துறீங்க. சாரி. மக்கால 13, மதீனால வந்து 10. 10 எஸ், வருஷம். எஸ். எஸ். சோ மக்கால 13, மதீனால 10. சரிங்களா? சோ மக்கால வாழ்ந்த வருஷங்கள் அதிகம். ஈவன் நுபுவத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வாழ்ந்த காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, மக்கால தான் ஜாஸ்தி, மதீனால கம்மி தான். இருந்தாலும் நீங்க ஆனா சீராலாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மக்காவோட வாழ்க்கை சீக்கிரம் முடிஞ்சிரும். ஐ மீன் அவங்க குடுத்திருக்கிறது. ஆனா மதீனாவோடது பெருசா போய்க்கிட்டே இருக்கும். பிகாஸ் மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அங்க ஒரு தனி அவங்க நாடு வச்சிருந்தாங்க. தனி ஒரு ஊரு வச்சிருந்தாங்க. சோ அதுல ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் இருந்துச்சு. அதனால நெறைய விஷயங்கள் நீங்க வந்து மதீனா வாழ்க்கையில நம்ம படிக்கலாம். சரிங்களா? சோ இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த மக்கி சூரா, மதனி சூராவோட பிரிச்சு பார்க்கும்போது இன்ஷா அல்லாஹ் அத இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். சரிங்களா? சோ தீஸ் ஆர் த 3 ஸ்டேஜா குர்ஆன் இறக்கப்படுது. லவ்ஹுல் மஹ்ஃபூஸ், பைத்துல் இஸ்ஸா, அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேஜஸா நமக்கு வந்துட்டு குர்ஆன் இறக்கப்படுது. அண்ட் வி நோ த ஃபர்ஸ்ட் டைம் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். எப்படி வந்துச்சு? அந்த முதல் சம்பவம். ஹீரா குகையில இருக்கிறப்ப வந்துச்சு. ஓகே. ஹீரா குகையில இருக்கும்போது வந்துச்சு. ஓகே. சோ ஆக்சுவலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பாத்தீங்கன்னா, தனிமைய விரும்பி அந்த குகைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஏன் தனிமைய விரும்புனாங்க? சீரா எவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்க? ஆக்சுவலி பேசிக்கலி நான் ஒரு இறைவனுடைய சிந்தனைக்காக எஸ், நிறைய எஸ் விஷயத்த வந்து அவங்களுக்கு இறைவனுடைய டவுட்டா சிந்தனைக்காக இருந்துச்சு. சோ அத பத்தி யோசிப்பாங்க தனியா இருந்து. ஏன் இத இதெல்லாம் இது பத்தி பண்ணுது? இந்த எஸ். மாதிரி சிலை வணக்கம் இதுல சொல்லிட்டு தனிமையில தான் நிறைய விஷயத்தையும் அவங்க வந்து திங்க் பண்ணி எது கரெக்ட் இதுன்னு தனிமை அல்லாது அதனாலதான் கொடுத்தா அந்த வகி வர்றதுக்கு முன்னாடி. எஸ். ஆக்சுவலி அதாவது இப்ப நம்மளும் இருக்கோம். சரிங்களா? நம்மளும் இருக்கோம். ஆனா இந்த சொசைட்டில என்னென்னமோ நடக்குது. எவ்வளவோ தப்பு விஷயங்கள் நடக்குது. இன்னைக்கு காசால எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. சைனாவுல இவ்வளவு முஸ்லிம்ஸ் கஷ்டப்படுறாங்க. உய்கர் முஸ்லிம்ஸ், இன்னைக்கு காஷ்மீர் முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் பூரா எவ்வளவோ முஸ்லிம்ஸ் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. சரியா? நம்ம சமுதாயம் ஏன் இப்படி இருக்கு? ஏன் என்னோட சமுதாயம் இப்படி சிலைகளை வணங்குது, இதை வணங்குது? ஏன் இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு? பணக்காரங்க மட்டும் இருக்காங்க, ஏழைகள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் அவரு சிந்திச்சு அந்த ஒரு இதுலதான் போறாரு. சரி, அவர் ஏன் நம்மளுடைய சமுதாயம் இப்படி இருக்குங்கிற ஒரு விரக்தி. அந்த விரக்தியில தான் அவர் ஒரு தனிமைய தேடி போறாரு. அந்த இறைவன தேடி போறாரு. சரிங்களா? சோ இந்த அளவுக்கு அவர் வந்து அந்த சொசைட்டி பத்தி, தன்னுடைய மக்கள பத்தி வந்துட்டு அவர் கவலைப்படுறாரு. ஆக்சுவலா ஆஸ் எ முஸ்லிம்ஸா நமக்கும் அந்த கவலை இருக்கும். சரிங்களா? அதாவது என்னோட அதாவது பேசிக்கா இஸ்லாம் ப்ரீச் பண்றதும் அதுதான்.
பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பசியோட இருக்கும் போது நீங்க வந்து ஃபுல் வயித்தோட சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிட்டுட்டு படுக்கிறவங்க இது கிடையாது அப்படின்னு சொல்லி இஸ்லாமும் அதுதான் ப்ரீச் பண்ணுது. ஓகேவா? பட் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல என்ன பண்றாங்கன்னா, நான் ஓதி நான் தொழுது என் குடும்பத்தை மட்டும் பாதுகாத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில இருக்காங்க. சரியா? ஒரு ஃபேமஸ் ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லைக் ஒரு ஒரு ஊரை வந்து அழிக்கிறதுக்காக மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்புறான். அப்ப அந்த ஊரை அப்ப வந்து அந்த மலக்குமார்கள் வந்து ஒரு மஸ்ஜிதுல ஒருத்தர் ஒரு வணக்கஸ்தாலி. அவர் பாவம்லாம் செய்யாதவர். சரிங்களா? அவர் நல்ல பாவம்லாம் செய்யாதவர். அவர் ஒரு வணக்கஸ்தாலி. அங்கேயே போய் மஸ்ஜித்லயோ என்னமோ தான் இருக்காரு. அப்ப வந்துட்டு இவரை பத்தி மலக்குமார்கள் சொல்லி இவர் வந்து இவரையுமா அழிக்கணும், இவரையும் இருக்காரே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. மஸ்ஜித்லயோ எங்கேயோ இருப்பாரு. அப்ப வந்துட்டு அல்லாஹ் என்ன சொல்லுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவனை அழிச்சு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்படின்னா, எனக்காக என்னோட விஷயத்துக்காக அவனுடைய முகம் ஒரு நாள் கூட சிவந்ததில்ல. அதாவது அல்லாஹ்வ பத்தி கவலைப்படாம இருக்காங்க. மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இஸ்லாத்த பத்தின இது இல்ல. எதுவுமே இல்லாம அப்படியே இருக்காங்க. ஆனா அத பத்திலாம் ஒரு பொருட்டே இல்ல. நான் ஓதிட்டே இருப்பேன். நான் தொழுதுட்டே இருப்பேன். நான் வந்துட்டு தனியா ஹஜ்ஜுக்கு போவேன், உம்ரா போவேன். நான் குர்ஆன் கத்த முடிப்பேன். நான் குர்ஆனுக்கு ஹிஃப்ஸ் பண்ணுவேன். என் வாழ்க்கைய மட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க வந்து இட்ஸ் நாட் எ குட் முஸ்லிம். சரிங்களா? சோ ஒரு உம்மத் வந்து பாத்தீங்கன்னா, இட்ஸ் லைக் அ பில்டிங். ஒரு பில்டிங் மாதிரி அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? சோ ஒரு ஒன் பார்ட் ஆஃப் த பில்டிங்க்கு வந்து உங்களுக்கு அடிபட்டா, இன்னொரு பார்ட் ஆஃப் த அந்த இதுல உங்களுக்கு அந்த பாதிப்பு தெரியணும். சரிங்களா? அப்ப ஒரு ஸ்காலர் சொல்றாரு. அப்போ இட்ஸ் லைக் ஒரு நம்மளுடைய ஒரு ஃபுல் அது இட்ஸ் லைக் ஒரு பாடி பார்ட் மாரி. ஒரே உடல் மாரி. சரிங்களா? நம்ம உம்மத்துங்கிறது. அப்போ வந்து ஒரு ஒரு கண்ணுல அடிபடுது அப்படிங்கிறதுங்காட்டி நமக்கு வந்து எந்த வேதனையுமே இருக்காதா? இல்ல கால்ல அடிபட்டுருச்சுனங்காட்டி நமக்கு எந்த வேதனையுமே கண்ணுக்கு தெரியாதா? கண் அழுகாதா? சரிங்களா? அப்போ உங்களுக்கு உம்மத்து கஷ்டப்படுது. ஆனா நமக்கு எதுவுமே உரைக்கல. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, சோ ஃபீல் தட் இட்ஸ் நாட் யுவர் பாடி. நீங்க அந்த உடல்ல இல்ல நீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு ஸ்காலர் சொல்லும்போது அப்படி சொல்றாரு. அப்போ உங்க உடல் அதுதான். உங்க உடல்ல ஒரு அடிபட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வலிக்கணும். அப்படி வலிக்கலையா? அப்ப நீங்க அந்த உடல்லயே இல்ல. அந்த பார்ட் உங்க உடம்புல இல்ல. அதனால தான் உங்களுக்கு அது வலிக்கல அப்படின்னு சொல்றாங்க. சோ பேசிக்கலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஸ் லைக் தட். அவங்கலாம் கவலைப்பட்டாங்க. இந்த சமுதாயத்தை எப்படி பண்றது? இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் கவலைப்பட்டாங்க. ஒரு முஸ்லிம்ஸும் அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். சரிங்களா? உம்மத்த பத்தின கவலை நம்ம கிட்ட இருக்கணும். ஓகே. அப்படி இருக்கும்போது தனிமையில இருக்கும்போது தான் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வரார். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்தோனே பேசிக்கலி யார் இப்ப வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஏஜென்ட்ஸ் பத்தி பேசுறோம். நீங்க நிறைய இந்த ஃபேரி டேல்ஸ் இது அதுன்னு சொல்லிட்டு இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இது எல்லாமே பார்த்திருப்போம். அதுக்காக இன்னைக்கு நேர்ல ஒரு ஏஞ்சல் வந்து நின்றாரு அப்படின்னா, நம்ம வந்து உடனே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல வந்து நீங்க ஏஞ்சலா அப்படின்னு சொல்லி நம்ம பேச போறதில்ல. சரிங்களா? யாரா இருந்தாலும் பயப்படதான் செய்வோம். சோ பேசிக்கலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் அந்த பயம் இருந்திருக்கலாம். சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது அவரு வந்து என்ன பண்றாருன்னா, இக்ரா அப்படிங்கிறாரு. சரியா? இக்ரா அப்படிங்கிறாரு. அதுவும் இல்லாம கட்டி புடிச்சு இல்ல லைக் ஒரு மாரி இறுக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா இறுக்கி வச்சு, ஆ வந்து இக்ரா சொல்லுங்க அப்படிங்கிறாரு. சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபி. நமக்கு தெரியும். அவருக்கு வந்து படிக்க தெரியாது. இது பண்ண தெரியாது. சோ ஹி இஸ் சேயிங் தட் எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி ஹி வாஸ் சேயிங். பட் இருந்தாலும் அவரும் இக்ரா இக்ரா அப்படிங்கிறாரு. அப்படியே மறுபடியும் அதே மாரி இறுக்கி வச்சு ஒரு மாரி கஷ்டமா ஒரு ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கிற மாரி லைக் ரொம்ப பெயின்ஃபுல்லாவான்னு தெரியல. பட் அந்த ஒரு பெயின்ஃபுல்லா இருக்க மாரி நறுக்குறாரு. நெருக்கி இக்ரா இக்ரா அப்படிங்கிறார். சோ ஸ்காலர்ஸ் இத பத்தி சொல்லும்போது, ஏன் அப்படி இருக்கணும்? ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வாஸ் லைக் ஏன் அப்படிங்கும்போது, சரியான காரணம் நமக்கு தெரியல. பட் அவங்க கெஸ் பண்றது லைக் இட்ஸ் நாட் எ ட்ரீம் அப்படின்னு உணர வைக்கிறதுக்கு. சரிங்களா? சோ ட்ரீமா இருந்தா நமக்கு வலி தெரியாது. பட் வந்து இங்க வந்து இது பண்ணும்போது அந்த வலி தெரியுது. சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பிகாஸ் பேசிக்கலி இட்ஸ் நாட் எ ஒரு ஒரு இட்ஸ் எ நார்மல் பினாமினன் இல்ல இது. சரிங்களா? இது எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. ஒரு அதிசயமா நடக்கக்கூடிய விஷயம். நம்மளோட புத்திக்கு எட்டாத ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து அது புரியணும். இது கனவு இல்ல. இது நிஜத்துல தான் நடக்குது அப்படிங்கிறது அவருக்கு புரியணுங்கிறதுக்காக லைக் அந்த 3 தடவை இருக்கிறாரு அப்படின்னு சிஸ்டர் சொல்றாங்க. ஒரு செகண்ட் சிஸ்டர். அந்த ஓகே, இதோட முன்னாடி பேஜ் கொஞ்சம் வைங்களேன். ஓகே. நான் நோட்ஸ் தரேன். இன்ஷா அல்லாஹ். ஆ, ஓகே. ஓகே. சோ அப்ப வந்து இது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட லைஃப்ல ஒரு 3 மிகப்பெரிய கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறதுக்காகவும், லைக் தாயிஃபோட இன்சிடென்ட், உஹதுல அவருக்கு அடிபடுறது, அதுக்கப்புறம் அ இன்னொரு இன்சிடென்ட் எதுன்னு சரியா தெரியல. சோ இந்த மாதிரி அவர் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு பெரிய கஷ்டங்கள குறிக்கிறதுக்காக கூட
அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் we don't know the exact reason. ஆனா ஸ்காலர்ஸ் இப்படி இன்டர்பிரிட் பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்டர்பிரிட்டும் பண்றாங்க. சரியா? சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஜிப்ரைல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ரொம்ப பயந்துக்கிறாங்க. சோ நடந்தது எல்லாத்தையும் வந்துட்டு கத்தீஜாமாக்கு சொல்றாங்க. சோ கத்தீஜாமா என்ன சொல்றாங்க, இன்னைக்கு நம்ம வீட்ல ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்கன்னா, உங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து இப்படி சொன்னா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? எதையோ பார்த்துட்டு வளராதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம்? சொல்லுவோமா இல்லையா? Yes, sister. எதையோ ஒண்ணு பார்த்துட்டு வந்து எதையோ ஒண்ணு வளராதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டோமா? Yes, சும்மா இருங்க sister. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படிதான் இருப்போம். பிகாஸ் உண்மையாலுமே இன்னைக்கும் வந்து யாராவது நம்ம வீட்டுல பசங்களோ யாராவது வந்துட்டு எனக்கும் வந்து மலக்கு வந்திருக்கிறான்னு சொன்னாரு அப்படின்னா நம்மளும் டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம். பட் அவங்களுக்கு அது தெரியும். சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பேசக்கூடியவர் இல்லை, அவருக்கு வந்து இதானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறாங்க கத்தீஜாமாவும். அண்ட் கத்தீஜாமா ஆஸ் அ வெரி 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 குட் ஒய்ஃபா என்ன பண்றாங்க, அட்வைஸ் பண்றாங்க. நீங்க பயப்படாதீங்க, நீங்க ரொம்ப நல்லவரு, நீங்க யாருக்கும் கெட்டது செஞ்சது இல்ல, உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் கரெக்டான கைடன்ஸ் கூட்டிட்டு போறாங்க. யார்கிட்ட கூட்டிட்டு போறாங்க? அந்த கிறிஸ்துவத்திலேயே ரொம்ப முனிவரா இருந்த ஒருத்தவங்கள்ட்ட. எஸ், கிறிஸ்துவர். அதாவது பேசிக்கலி கதீஜாமாவுடைய ஒரு கசின் தான். அவங்க கிட்ட வந்து கூட்டிட்டு போவாங்க, வரக்கா இப்னு நௌஃபல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ வரக்கா இப்னு நௌஃபல் வந்து பாத்தீங்கன்னா அவரு கிறிஸ்டியன். பட் பேசிக்கலி இவங்களை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹனீஃபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம வந்து குர்ஆன்ல வந்து அல்லாஹ் வந்து ஹனீஃபான்னு தான் சொல்றான். ஹனீஃபாக்கள்னா யாரு? ஹனீஃபாக்கள் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா சிஸ்டர்ஸ்? பேர் கேள்விப்பட்டிருக்கோம் சிஸ்டர், பட் மீனிங் தெரியல. அதாவது இவங்க யார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதாவது நபிமார்கள்லாம் வந்திருக்க மாட்டாங்க. சரிங்களா? நபிமார்கள்லாம் இருக்காது, இதெல்லாம் குர்ஆன்லாம் இருக்காது, ஐ மீன் வேதங்கள் இருக்காது. ஆனாலும் அவங்களுக்கு தெரியும் இது வந்து இவங்க இந்த மக்கள்லாம் வழிபட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் வந்து தப்பான மார்க்கம், இது உண்மையான மார்க்கம் கிடையாது, இவங்க வர்ஷிப் பண்றது உண்மையாலும் இறைவன் கிடையாது அப்படிங்கறத அவங்க உணர்ந்தவங்க. பேசிக்கா அவங்களுக்கு வந்து இல்ல இது தப்பு, இவங்க பண்றது ஏதோ தப்பு அப்படின்னு அவங்க தெரிஞ்சு அதுல இருந்து விலகி இருக்கவங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் இருந்தார். சூரியனை பாக்குறாரு, இது சூரியனை பார்த்துட்டு இதெல்லாம் கடவுள் மாதிரி தெரியல, இத பாக்குறாரு, எதையோ பார்த்து பார்த்து இதெல்லாம் எனக்கு கடவுள் மாதிரியே இல்லைன்னு உணர்றாரு அவரு. சோ அது மாதிரிதான் வரக்கா இப்னு நௌஃபல் அப்படிங்கிறவங்களும் அப்படிதான். அதுக்கப்புறம் அவங்க அந்த உண்மை இறைவனை தேடுறாங்க. யார் அந்த உண்மையான இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. சரிங்களா? பிகாஸ் நமக்கு தெரியும் ஒரு குழந்தைய நம்ம வந்து அதோட ஃபித்ரத்திலேயே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஓரிரை கொள்கையில தான் இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்றோம். ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ரத்துல தான் பிறக்குது அப்படிங்கிறாங்க. சோ அந்த ஒவ்வொரு ஃபித்ரத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆஹ் ஃபித்ரா அப்படிங்கிறது அந்த நேச்சுரல் இது. சரிங்களா? அந்த ஒரு இயற்கை தன்மையோட பிறக்கிறது. அந்த குழந்தைகள் வந்து ஓரிரை கொள்கையில தான் இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்றோம். சரிங்களா? அப்போ லைக் ஒரு 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 ப்ரோவர்ப் மாதிரி சொல்லுவாங்க. விழுந்துட்டு இருக்க ஓகே ஃபாலன் விழுந்துகிட்டு இருக்க ஃபிளைட்ல ஒரு ஏத்திஸ்ட் கூட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா நான் சொல்றது? அதாவது ஃபிளைட் கீழே விழுந்துட்டு இருக்கு. சரிங்களா? கீழே விழுந்துட்டு இருக்கு, அது உங்களுக்கும் தெரியுது, யூ ஆர் கோயிங் டு டை அப்படிங்கிறது தெரியுது. அப்போ அந்த இடத்துல ஒரு ஏத்திஸ்ட்னா யாரு? லைக் இது கடவுள்ல மறுக்கிறவங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க, நாத்திகவாதி. நாத்திகர்கள். எஸ், ஒரு நாத்திகவாதி கூட இருக்க மாட்டான். பிகாஸ் இப்போ நீங்க ஃபிளைட் கீழே விழுந்துட்டு இருக்குன்னு தெரியுது, நீங்க சாக போறீங்கன்னு தெரியுது, என்ன பண்ணுவீங்க அடுத்த செகண்ட்? எல்லாரும் அல்லாஹ்ன்னு கையத்தான் ஏந்துவோம். சரிங்களா? சோ அவனுக்கும் அந்த செகண்ட் வந்து என்ன பண்ணுவான், இறைவான்னா கையை தூக்குவான். பிகாஸ் வேற என்ன பண்ண முடியும்? அவன் எந்திரிச்சு போய் ஃபிளைட்டை வந்து நிறுத்துவானா, இல்ல ஏதாவது ரிப்பேர் பண்ணுவானா? என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த ஆமா செகண்ட். சிஸ்டர், ஒரு ரிசர்ச்ல கூட சொன்னாங்க இந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் கூட டக்குன்னு அந்த டைம்ல வந்து கையை தான் மேல தூக்குனாங்க எஸ், அப்படின்னு. ஆமா. அதுதான் அந்த மாதிரியா, அதுதான் இயற்கைங்கிறது, அதுதான் அல்லாஹ் ஃபித்ரத்ல வச்சிருக்காங்கிறது. ஒண்ணும் இல்ல, நேத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஒரு குழந்தை லைக் ஒரு பேபி, ஒரு ஒரு 3 வயசுக்குள்ள இருக்கும். அது புக்கு படிக்குது, ஏதோ பைபிள் மாதிரி படிக்குது.
அதுல வந்து ஒரு லைன் வருது, ஜீசஸ் ப்ரே டு ஹிஸ் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை படிக்குது. உடனே அந்த குழந்தை கேக்குது அவங்க அப்பா கிட்டயோ யார்கிட்டயோ, ஜீசஸே காடு தானே, அப்ப வேற எந்த காடு கிட்ட ஜீசஸ் ப்ரே பண்ணாரு அப்படின்னு வந்துட்டு அது கேக்குது. சுப்ஹானல்லாஹ். சோ அப்ப அதுக்கு தோணுது பாருங்க, அதுதான் சரிங்களா. அந்த ட்ரினிட்டிங்கிறது வந்து இட்ஸ் a வெரி கன்ஃபியூஸ்டு டாபிக் கிறிஸ்டியன்ஸ் கிட்ட இருக்கிறது. அவங்கனாலயுமே அது சரியான ஒரு பதில் இல்லாத ஒரு டாபிக் தான் ட்ரினிட்டி. அந்த குழந்தை அழகா கேக்குது, ஜீசஸே கடவுள் தானே, அப்ப அந்த யார் எந்த கடவுள் கிட்ட ஜீசஸ் வேண்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது கேக்குது. சோ அந்த மாதிரி இந்த வரக்கா இப்னு நௌஃபலுங்கிறவங்க எல்லாம் இப்படிதான், இந்த ஹனீஃபாக்கள். சோ இந்த ஹனீஃபாக்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அரபு சமுதாயத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகைக்கு முன்னாடியே 4 ஹனீஃபாக்கள் இருந்தாங்கன்னு வரலாறுல நம்ம சீரா படிக்கும் போது வரும். சரிங்களா. அதுல ஒருத்தர் இந்த வரக்கா இப்னு நௌஃபல். இன்னொருத்தர் கூட இருப்பார். அவர் ஒரு தனி உம்மத்தா வருவாரு நாளைக்கு மறுமையில அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இந்த 10 சஹாபாக்கள், இந்த 10 அஷ்ரத்துல் முபஷரால சாத் இப்னு ஸெய்துன்னு நினைக்கிறேன். அவருடைய தந்தைன்னு நினைக்கிறேன். அவருடைய தந்தை ஸெய்து வந்துட்டு பாத்தீங்கன்னா, தனி உம்மத்தா வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் அவங்களுக்குலாம் தெரியும், நீங்க பண்றது வந்து இட்ஸ் நாட், இது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து காட்டிக் கொடுத்த வழி இல்ல அப்படிங்கறத உணர்ந்தவங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வழியில போவாங்க. அதுல வந்துட்டு வரக்கா இப்னு நௌஃபல் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டி வந்து அவர் இது பண்ணிக்குவார், அக்செப்ட் பண்ணிக்குவார். பிகாஸ் பிஃபோர் இஸ்லாம் நமக்கு அது கிறிஸ்டியானிட்டி தானே. சோ அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாரு. அவருக்கு அந்த குரான், ஐ மீன் அந்த பைபிளோட ஞானம் இதெல்லாம் இருக்கு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கேட்கும் போதுதான் அவர் சொல்லுவாரு, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்த நம் என்னமோ ஒரு பேர் சொல்லுவார், நமூஸ். நாமூஸ். நாமூஸ், எஸ், வெரி குட். சோ இது எஸ், இது இப்ராஹிம், இது மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்த நாமூஸ் தான் உங்ககிட்டயும் வந்திருக்கு. உங்களை வந்து ஒரு நாள் இந்த ஊரை விட்டு இந்த மக்கள் துரத்துவாங்க, அப்ப நான் கொஞ்சம் இளைஞரா இருந்திருக்கலாமே, அப்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லுவார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மனசு வந்து இது பண்ணுவார், என்ன ஊரை விட்டு துரத்திடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்ப ஆமா, இந்த மாதிரி செய்திகளை கொண்டு வரவங்க யாரா இருந்தாலும் அவங்கள ஊரை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவார். சோ அப்பவே அவருக்கு வந்து அது புரிஞ்சுக்கிச்சு, சுப்ஹானல்லாஹ், அவர் வந்து என்ன அப்படிங்கறது. சோ அப்போ ஒரு தெளிவு கிடைக்குது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓகே, நம்ம ஏதோ பார்க்கல, எதையோ உணரல நம்மளும். சோ இப்படி ஏதோ இருக்கு போல, ஒரு கான்செப்ட் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு உணர்து. சோ த கைடன்ஸ், ஹவு த கதீஜா ஷோட் த கைடன்ஸ். சரிங்களா. அந்த மாதிரி அவங்க வந்து கொடுக்குறாங்க. சரியா. சோ அதுக்கப்புறம் வஹி எப்படி வருது அப்படின்னா, வஹி நிறைய வகைகள்ல வரும். சரிங்களா. நிறைய வகைகள்ல ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் மனசுல இது பண்றது, அதுக்கப்புறம் அவர் மனித உருவத்துல வந்து சொல்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு கனவுகள்ல வர்றது. சரிங்களா. நல்ல கனவுகள், அதாவது ஆரம்ப காலங்கள்ல வந்துட்டு உங்களுக்கு நல்ல கனவுகள் வரும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கனவு வந்துச்சு அப்படின்னா, அதாவது அவர் நுபுவத்துக்கு முன்னாடி ஒரு சில அடையாளங்கள் இருக்கும். ஒரு கல் சலாம் சொல்லும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு, அவருக்கு நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி அந்த நபித்துவம் கிடைக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு கனவுகள் வரும். அந்த கனவுகள் அப்படியே பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா. சோ சம்டைம்ஸ் வந்து அந்த மணி ஓசை மாதிரி வரும் அப்படின்னு சொல்லுவார். சோ இந்த மணி ஓசை மாதிரி வர்றது வந்துதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வஹி வரும்போது பாத்தீங்கன்னா, அவர் ஒரு ஒட்டகத்துல உட்கார்ந்து இருந்தாராம். அப்படியே அந்த ஒட்டகம் வந்து கீழே உட்கார்ந்துருச்சு அப்படிம்பாங்க, அந்த வெயிட் தாங்க முடியாம. லைக் அஃப்கோர்ஸ் அந்த வஹிங்கிறது, குரானுங்கிறது வந்து எவ்வளவு ஒரு ஒரு முக்கியமான விஷயம், எவ்வளவு ஒரு புனிதமான விஷயம். அதை விட அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்த வந்து எடுத்துரைக்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டாருங்கிறது நமக்கு தெரியும். பட் பேசிக்கலி அவர் அந்த வகிய வாங்குறதுக்கே கஷ்டப்பட்டார். அப்படி அவருக்கு ரொம்ப அப்படியே வேர்த்தரும், ரொம்ப அவரோட அந்த அந்த பெயின் தெரியும் அவரோட உடம்புல அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அந்த அந்த வகி வாங்கும்போது. இப்ப அந்த ஒட்டகமே கீழ விழுந்ததுன்னா, அப்ப அவ்வளவு வெயிட்டா இருக்கு அது. சுப்ஹானல்லாஹ், அது என்ன காரணம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது ஏன் அந்த வகி அவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி மலை மேல இறக்கி அது வச்சிருந்தா கூட மலை அந்த என்ன பெல் அடிக்கும்போது மட்டும் அப்படி வருமா, இல்ல நார்மலா வகி வரப்பவா? இல்ல, அந்த பெல் அடிக்கும்போது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அந்த பெல் அடிக்கும்போது தான் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாரு. அந்த மணி ஓசை மாரி இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமானது. பிகாஸ் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவத்துல வந்து பேசும்போது அது அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குமாங்கிறது தெரியல. ஆனா அவர் குறிப்பிட்டு சொல்லும்போது, அந்த மணி ஓசை மாரி வர்றதுதான் ரொம்ப கஷ்டமானதா இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சோ ஒரு சஹாபி மேல வந்து காலோ என்னமோ அவரோட கால் இருக்கும். கால் வச்சிருப்பாரா இல்ல படுத்திருப்பாராங்கிறது தெரியல. அப்ப வந்து அவர் அந்த சஹாபி சொல்லுவார், என் கால் அப்படியே உடைஞ்சிரும் மாதிரி உடைஞ்சிரும்னு நினைச்சேன். அந்த வெயிட், அந்த வகி வரக்கூடிய அந்த இது வந்து அந்த வெயிட் அவங்களுக்கு தெரியுது, என் காலே உடைஞ்சிரும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சோ சம்திங் இட்ஸ் அது என்னன்னு நம்மளால ஒரு சயின்டிபிக்கா நமக்கு விவரிக்க தெரியல எனக்கு.
அது என்னன்னு சுபஹானல்லாஹ் தெரியல. பிகாஸ் இந்த ஏஞ்சல்ஸ் வந்து டக்கு டக்குன்னு வந்துட்டு போறாங்க பாருங்க. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருந்தோ வராரு, வானத்துல இருந்து வராரு. ஆனா டக்கு டக்குன்னு வராரு, போறாரு. இன்னைக்கு நம்ம ஒரு ஃப்ளைட் இல்ல ராக்கெட்ட விட்டோம் அப்படின்னா போய் சேர்றதுக்கு எத்தனையோ நாள் ஆகுது. சரிங்களா? எத்தனையோ வேற வேற கிரகத்துல இல்ல வந்து ஏலியன்ஸ் இருக்கு. அத கண்டுபிடிக்கிறேன் அது இதுன்னு போறாங்க. ஒரு மெசேஜ் அனுப்பிச்சோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பிளானெட்டுக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா, லைக் அது போய் சேர்றதுக்கு 20 வருஷம். வந்து அந்த போய் சேர்ந்து அவங்க ஏதாவது ரிப்ளை திருப்பி ஏலியன்ஸ் இருந்தா அவங்களுடைய நம்பிக்கை. ஏலியன்ஸ் இருந்தா அப்படி அவங்க ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னா, அது திருப்பி நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்கு ஒரு 20 வருஷம். அப்ப 40 வருஷம் ஆகும் ஒரு செய்தி அனுப்பிச்சு அதுட்ட இருந்து பதில் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாரி நெறைய அனுப்பிச்செல்லாம் விட்டுருக்காங்க. சரிங்களா? சோ அப்படி ஒரு இவ்ளோ நமக்கு டெக்னாலஜி இருக்கும்போதே இவ்ளோ வருஷங்கள் ஆகுது. ஒரு சின்ன செய்திய கொண்டு போய் சேர்த்திட்டு கொண்டு வரதுக்கு அப்படிங்கும்போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 7 வானத்துக்கு மேல இருந்து வராரு, போறாரு. எப்படி இதெல்லாம் முடியும் அப்படிங்கும்போது, சில பேர் சயின்டிபிக்கலா சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, லைக் ஏஞ்சல்ஸ் வேர் மேட் அப் ஆஃப் லைட். ஒளியால படைக்கப்பட்டவங்க. சோ இன்னைக்கு உலகத்துல ஒளியோடைய ஸ்பீட் தான் ஜாஸ்தி. இன்னைக்கு நம்ம ஒளியோட ஸ்பீட் அளவுக்கு ஒரு ஸ்பீட கண்டுபிடிக்க கிடையாது. ஒளியோட ஸ்பீட் அளவுக்கு ஒரு ஸ்பீடா போகக்கூடிய ஒரு ஒரு வாகனத்த நம்ம யாருமே இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. சவுண்டோட ஸ்பீட் வரைக்கும் கூட கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஐ அம் நாட் ஷூர். சோ அது மாதிரி அந்த ஒலியோட ஸ்பீடு தான் உலகத்திலே அதிகமான ஸ்பீட். அப்ப அவங்க ஒலியாலவே படைக்கப்பட்டவங்க. சோ மேபி சயின்டிஃபிக்கா நான் சொல்றேன். அல்லாஹ் நெனச்சா யார வேணா எப்படி வேணாலும் இது பண்ண முடியும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போயிட்டு வரலையா? ஒரே நைட்ல கூட்டிட்டு போயிட்டு வரலையா? அவரு ஒரு மனிதர் தானே. பட் சொல்றேன் நான். அ அதாவது சில சயின்டிஃபிக்கா சொல்லணும்னு நெனைக்கிறவங்க அப்படி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வகி ஏன் இப்படி வெயிட்டா இருக்கு அப்படிங்கிறது புரியல நமக்கு. மலை மேல இறக்கி வச்சா கூட அது வந்து இதாயிரும் அப்படிங்கிறான் அல்லாஹ். பட் பிசிக்கலாவே அது ஒரு வெயிட்டான ஒரு இதா தான் இருக்கு வகி. சரிங்களா? சோ மனித உருவத்துல வருவாங்கன்னு சொல்லுவாங்க ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம். மனித உருவத்துலன்னா அடிக்கடி யாருடைய உருவத்துல வர்றதா சொல்லுவாங்க? அந்த சஹாபி பேர் தெரியுமா யாருக்காவது? நோ சிஸ்டர். ஓகே ஓகே தட்ஸ் குவிஸ். குரூப்ல யாராவது ஆன்சர் பண்ணுங்க. எந்த சஹாபியோடைய உருவத்துல ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அண்ட் சோ இதுதான் பேசிக்கலி இந்த குரான் முதல்ல வந்த இது. சரிங்களா? அண்ட் 23 வருஷம் வருதுங்கிறது நம்ம பார்த்தோம். ஏன் குரான் ஒரே இதா இறக்கப்படல? நம்மளுக்கு முன்னாடி இருந்த வேதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, லைக் தோரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது ஒரே இதுல இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டா இறக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. பட் குரான் வாஸ் நாட் ரிவீல்ட் லைக் தட். அது வந்து ஒரு பார்ட்டா தான் இறக்கப்பட்டுச்சு. அதுக்கான காரணம் அல்லாஹ் குரான்லயே சொல்றான். சோ தட் யூ மே ஸ்ட்ரென்தன் உங்களுடைய இதயங்களை பலப்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்றான். சரிங்களா? எப்படின்னா, லைக் வந்து இப்ப எல்லாத்தையும் ஒரே அடிக்கா இறக்கிட்டோம் அப்படின்னா, ஒரே ஃபுல் புக்கையும் ஒரே நைட்ல படிக்கணும். ஃபுல் புக்ல இருக்கக்கூடிய எல்லா இதையும் நீங்க நோட்ஸ் எடுத்து ஒரே நைட்ல நீங்க படிக்கணும் அப்படின்னா, இட்ஸ் லைக் ரொம்ப கஷ்டமாயிரும். சரிங்களா? சோ கொஞ்சம் கொஞ்சமா ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, லைக் இந்த ஆல்கஹால் விஷயமே எடுத்துக்கோங்களேன். அல்லாஹ் வந்து மதுபானத்த வந்து உடனடியா வந்து தடை பண்ணல. எப்படி தடை பண்றான் அல்லாஹ்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா தடை பண்றான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லுவான். நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆனா வந்து இருந்தாலும் தவிர்த்துக்கோங்க. அதுலயும் கொஞ்சம் நல்லது இருக்கு. பட் அத தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். லைக் முன்னாடி என்ன இருக்கும் நமக்கு? அதாவது நீங்க ஆல்கஹால் மதுபானம் குடிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க தொழுகைக்கு வரக்கூடாது. தொழுகைக்கு நீங்க மதுபானம் குடிச்சிட்டு வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இஷா தொழுதுட்டு, அதுக்கப்புறம் தொழுகை இல்ல. காலையில ஃபஜ்ர் தான் தொழுகை. இஷா தொழுதுட்டு நீங்க அப்ப குடிச்சுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க குடிச்சிட்டு நீங்க படுத்து தூங்கிட்டு காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு நீங்க தொழுகைக்கு போலாம். போதைலாம் தெளிஞ்சிருச்சு அப்படின்னா. புரியுதா? இந்த மாரியான அனுமதிகள் முன்னாடி இருந்துச்சு. பின்னாடி வரும்போது தான், இல்ல அதுவுமே வேண்டாம். நீங்க ஃபுல்லா தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். சோ இந்த வசனம் வந்து அதுல கொஞ்சம் நல்லதும் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனத்துக்கு சில பேர் என்ன விளக்கம் வருது அப்படின்னா, அதாவது அவங்க வந்து என்ன ஆல்கஹால் எப்படி இது பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க வந்து தண்ணி அடிச்சுட்டாங்கன்னா, ஓகேவா? அவங்க மதுபானம் குடிச்சுட்டாங்க, தண்ணி அடிச்சுட்டாங்க, போதை ஏறிருச்சு அப்படின்னா, அந்த போதை தலைக்கு ஏறுனதுக்கு அப்புறம் நிதானம் இல்லாம நெறைய தர்மம் பண்ணிருவாங்களாம். புரியுதுங்களா?
இப்ப யாராவது ஒருத்தங்க தர்மம் கேட்டு வராங்க, ஓகேவா? அப்ப வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலா உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து பணம் கேட்கறாங்க, முசவர் வந்து பணம் கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க ஒரு 10 ரூபா குடுக்குறீங்க. இல்ல ஒரு 50 ரூபா குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நார்மலா கேட்டா குடுப்பீங்க. ஆனா, அந்த போதை ஏறி நீங்க நிதானமே இல்லாம ஒரு 5000 ரூபாய் தூக்கி குடுப்பீங்களா? குடுக்க மாட்டோம் யாருமே. சரிங்களா? ஆனா அவங்க அப்படி குடுத்துருவாங்களாமா. ரூ. 500 ரூ. 1000 இல்ல ரூ. 5000 தூக்கி நிதானமே இல்லாம தூக்கி குடுத்துருவாங்களாமா. சோ அதனால அவங்க அத வந்து ஒரு நோபலா அத ஒரு உன்னதமா கருதுனாங்க. நான் வந்து இப்ப குடிக்கல அப்டின்னா, நான் இந்த அளவுக்கு தர்மம் பண்ணியிருப்பேனா? குடிச்சங்காட்டி தானே நான் இவ்ளோ தர்மம் பண்றேன். அப்ப குடிச்சதுனால நான் இவ்ளோ தர்மம் பண்றது ஒரு நல்ல விஷயமா தானே இருக்கு. அப்டின்னு நெனச்சாங்களாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சூதாடுவாங்க. சூதாட்டத்திலயும் சூதாட்டையும், மதுபானத்தையும் சேர்த்து தான் அல்லாஹ் அந்த வசனம் பேசுவான். சூதாடுறது எப்டின்னா, அ ஒன் ஆஃப் த வே ஆஃப் சூதாடுறது எப்படி அப்படின்னா, லைக் வந்து ஒரு ஒட்டகத்த எடுத்துக்குவாங்களாம். சரிங்களா? ஒரு ஒட்டகத்த வந்து ஒரு 10 பாகமா பிரிச்சுக்குவாங்க. சரிங்களா? 10 பாகமா பிரிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் சீட்டு குலுக்கி போடுற மாரி அந்த அம்பு எடுக்கிறது அவங்களோட கல்ச்சர்ல இருக்கும். அம்பு எடுத்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. சரிங்களா? அப்ப அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ன்னு இருக்கு, இல்ல நோன்னு இருக்கு. ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த 10 பாகமா அ அந்த கரிய ஓகே அந்த கேமல் மீட்ட வந்து 10 பாகமா பிரிச்சு வச்சிருக்காங்க. 1, 2, 3 அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. சரியா? இப்ப ஒருத்தர் வராரு. அவருக்கு பாசிட்டிவான அந்த சீட்டு கிடைக்குது. எஸ், நோ நான் சும்மா சொல்றேன். பட் அந்த பாசிட்டிவான ஒரு சீட் கிடைக்குது. அப்ப அந்த பாசிட்டிவான சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த 1 பங்கு ஃப்ரீ. 10 பங்கா பிரிச்சு வச்சிருக்காங்களா? அதுல இந்த 1 பங்கு அவருக்கு அந்த மீட் அவர் வந்து எடுத்துட்டு போயிரலாம் ஃப்ரீ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொருத்தர் வராரு. அவருக்கு நெகட்டிவான சீட்டு கிடைக்குது. சரியா? நெகட்டிவான சீட் கிடைக்குது அப்படின்னா, அவர் இந்த 10 பாகத்துக்கும் சேர்த்து நான் காச குடுத்துட்டு போணும். இந்த 10 பாகத்துக்கும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 வச்சுக்கலாமே. அந்த 50,000 அவரு குடுக்கணும். ஆனா அவருக்கு மீட் கிடைக்காதுன்னு நெனைக்கிறேன். புரியுதா? சோ இந்த மாதிரி அவங்க சூதாடுவாங்க. சரியா? இது ஒன் ஆஃப் த சூதாட்டம். இது மாரி வேற ஏதாவது இருக்குமோ என்னமோ தெரியல. அப்ப இந்த மாரி அதிகமா சூதாடி அதுல வந்து அவங்க நெறைய ஜெயிச்சுட்டாங்க. அதுல நெறைய ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. அப்டின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அந்த எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ட தான் காசு போட்டத விட எக்ஸ்ட்ரா கிடைச்ச ப்ராஃபிட்ட சம்டைம் தர்மம் பண்ணிருவாங்களாம். சரியா? சோ அப்ப இதுலயும் என்ன வருது? சோ அப்ப நான் சூதாட்டம் பண்ணதுனால தானே நான் தர்மம் பண்ண முடிஞ்சுச்சு. சோ இது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ அதனால தான் அல்லாஹ் வந்து அப்படி சொல்றான் அப்படிங்கிற மாரி ஒரு விளக்கம் வருது. சரிங்களா? அதுல நன்மைகள் இருந்தாலும் கூட அதுல வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. சரியா? அப்போ ஆயிஷா அம்மா கூட சொல்லுவாங்க. முதல்ல எடுத்தோனயே நீங்க வந்து சாராயம் குடிக்க வேணாம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் வசனம் எடுத்திருந்தானா, யாருமே வந்துட்டு அத வந்து ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க பெருசா அப்படிங்கிற மாரி ஆயிஷா அம்மா சொன்ன ஒரு கவுல் கூட இருக்கும். சரியா? சோ அல்லாஹ் வாஸ் லைக் ஸ்டெப் பை ஸ்டெப். ஒரு வசனத்துக்கு தகுந்த மாரி எப்படி உங்க மனச இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் குர்ஆன வந்து இறக்குறான். சரிங்களா? ஏன்னா இஸ்லாத்துடைய கான்செப்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பனிஷ்மென்ட் வந்து குர்ஆன் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு நமக்கு வந்து இஸ்லாமிக் கவர்மெண்ட்னா என்னன்னே தெரியாது. கிலாஃபத்னா என்னன்னே நமக்கு தெரியாம இருக்கு. சரிங்களா? சோ இஸ்லாமிக் கவர்மெண்டோட ரூல் படி அவங்க எப்படி வந்து பனிஷ்மென்ட்ஸ் குடுப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு தீமை நடக்காம இருக்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்வாங்க. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்டின்னா, லைக் இப்ப மதுபானம் ஒரு தீமை. மதுபானம் குடிச்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த பனிஷ்மென்ட் அப்டின்னு இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருந்துச்சு அப்டின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மதுபான கடை கூட அந்த ஊர்ல வச்சிருக்கணும் அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்க நீங்க தொலாவுனீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்ப விபச்சாரம் அப்டின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இஸ்லாத்துல தடை. நீங்க விபச்சாரம் பண்றது தப்பு அப்டின்னா, அதுக்கான எல்லா கதவுகளையும் அவங்க மூடிருவாங்க. நீங்க விபச்சாரம் எது எது மூலியமா நீங்க பண்ண முடியும்னு இருக்கோ, அந்த ஆப்ஷன்ஸ எல்லாம் கட் பண்ணுவாங்க. எல்லா மதுபான கடை அந்த ஊர்லயே அந்த கவர்மெண்ட் எங்க இருக்கோ, அது ஃபுல்லாவே நீங்க தொலாவுனாலும், எங்க தொலாவுனாலும் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ உங்களுக்கு வந்து தப்பு செய்யறது, பாவம் செய்யறதே கஷ்டமாயிரும். அதையும் மீறி நீங்க வந்து வேற எங்கெங்கேயோ போய் இம்போர்ட் பண்ணி, என்னென்னமோ பண்ணி நீங்க மெனக்கெட்டு போய் சாராயம் வாங்கிட்டு வந்து குடிச்சீங்க அப்டின்னா, அப்போ உங்களுக்கு பனிஷ்மென்ட். திஸ் இஸ் த இஸ்லாமிக் கவர்மெண்ட். சரிங்களா? அப்ப அதுக்கு மேலயே இப்ப நீங்க வந்து பார்த்தோம்னா நமக்கு அ அ நம்ம சீரால படிச்சீங்கன்னா தெரியும். லைக் எப்ப பனிஷ்மென்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடைசியா தான் வரும். அந்த ஃபாத்திமாவுடைய அந்த இன்சிடென்ட் வந்து என் மகள் ஃபாத்திமா திருடினாலும் இதே பனிஷ்மென்ட் தான் குடுப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஃபேமஸான இன்சிடென்ட்லாம் பார்த்திருப்போம். அது தெரியுதுல்ல சிஸ்டர்ஸ்? ஒரு
உயர்ந்த குலத்த பெண்மணி வந்து திருடிடுவாங்களோ என்னமோ பண்ணுவாங்க. அவங்க கைய வெட்டணும் அப்படிங்கறத என்னமோ தான் பனிஷ்மெண்ட்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷூர். அப்ப வந்துட்டு சில பேர் வந்துட்டு அவங்க உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சிபாரிசு செய்ய போவாங்க. அப்ப வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாரு, என் மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் இதே தண்டனை தான் அப்படின்னு சொல்லுவார்ல. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா லைக் கடைசியா லைக் மக்கா வெற்றிக்கு அப்புறம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் பார்க்கவே முடியுது, இந்த பனிஷ்மெண்ட்ஸ் பத்தி எல்லாம். லைக் நமக்கு ஈவன் பாத்தீங்கன்னா நமக்கு தொழுகையே பின்னாடிதான் இறக்கப்படுது. லைக் கடைசியா ஒரு 10வது நபுவத்தோட 10வது வருஷம். சரிங்களா? சோ அந்த மாதிரி அதுக்கான காரணங்கள் இருக்கும். எந்தெந்த ஸ்டேஜ்ல எந்தெந்த விஷயங்களை இறக்கணும் அப்படிங்கறதுக்கான அந்த காரணங்களோட அல்லாஹ் வந்து குர்ஆனை ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறக்குறான். சரிங்களா? சோ மக்கால 13 வருஷங்களும் மதீனால 10 வருஷங்களும் இருக்காங்க. சரியா? சோ இன்ஷா அல்லாஹ் ஓகே. இந்த குர்ஆனுடைய இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஓகே. குர்ஆனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், குர்ஆனுடைய குணாதிசயங்கள். ஓகே. குர்ஆன் எதெல்லாம் நம்ம பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், குர்ஆன் வந்து அதாவது ஒரு தொழுகை குர்ஆன் இல்லாம அது வந்து இதாகாது, ஏத்துக்கொள்ளப்படாது. சரிங்களா? ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம சூரா ஃபாத்திஹா ஓதல அப்படின்னா அந்த தொழுகை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. சரிங்களா? சோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இஸ் குர்ஆன். ஹவு மச் இம்பார்ட்டன்ட்? ஒரு தொழுகை, நமக்கு தொழுகை இன்னைக்கு 5 நேர தொழுகை நம்ம எல்லாத்து மேலயும் கடமை. தொழுகிறவங்களுக்கும் தொழுகாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சிஸ்டர்ஸ்? ஐ மீன் காஃபிர்கள், ஐ மீன் நான் பிலீவர்ஸ்க்கும் நமக்கு உள்ள வித்தியாசமே என்ன? தொழுகிறவங்க வந்து உயிருள்ளவங்க, எஸ். தொழுவாதவங்க உயிர் இல்லாத ஒரு பிணம் மாதிரி அப்படிங்கிறாங்க. இன்னும் இது கேள்விப்பட்டது இல்லையா? நமக்கும் காஃபிர்களுக்கும் உள்ள வித்தியாசமே தொழுகைதாங்கிறது. இந்த இது கேள்விப்பட்டிருக்கோம் sister. சோ அவ்வளோ முக்கியமான ஒரு தொழுகை எப்ப உங்களுக்கு முழுமையாகும், எப்ப அத ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஆகும்? அங்க குர்ஆன் ஓதப்பட்டிருக்கணும். சூரா ஃபாத்திஹா நீங்க ஓதி இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குர்ஆன் வந்து எந்த விதமான மாறுதல்களுக்கும் இல்லாதது, ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டது. சரிங்களா? இன்னைக்கு வந்து இன்னைக்கு நான் பிலீவர்ஸ் இருக்காங்க, பைபிள் எடுத்துட்டு வராங்க, தோராவை இது பண்ணிடுறாங்க, பைபிள் எடுத்துட்டு வந்து சொல்றாங்கல்ல. சோ ஹிஸ்டோரியன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா குர்ஆன் வாஸ் ப்ரொடெக்டட்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஓகே, நான் திருப்பி அன்னைக்கே சொல்லியிருக்கேன், பைபிள் வாஸ் ரிட்டன் லேட்டர். சரிங்களா? குர்ஆன் வந்து பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே எழுத வைக்கப்பட்டுருச்சு. இட் வாஸ் நாட் என்ன சொல்றது, கம்பைல் பண்ணப்படல. சரிங்களா? முஸ்ஹஃபோட மீனிங் லாஸ்ட் கிளாஸ்ல கேட்டிருந்தீங்க. முஸ்ஹஃப் அப்படின்னா லைக் த கலெக்ஷன் ஆஃப் பேப்பர்ஸ், ஒரு பேப்பர்களுடைய தொகுப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங். சரிங்களா? ஒரு புக் மாதிரி ஒரு தொகுப்பு தான் அது. ஓகே, அதுதான். அப்ப வந்து அப்படி தொகுக்கப்படவில்லையே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே எழுதப்பட்டுருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வெரிஃபை பண்ணியும் வச்சிருந்தாரு. ஆல்சோ வித் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம். இது இன்ஷா அல்லாஹ் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாமும் அந்த தலைமையில இருந்துதான் அதை வெரிஃபை பண்ணியிருப்பார். சரிங்களா? சோ இது மாதிரியான ப்ரொடெக்ஷன் வந்து இல்ல. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூதர்கள் கிட்ட எல்லாம் இருக்கக்கூடிய அந்த தோரா இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சரிங்க, குறிப்பா சொன்னோன்னா இப்ப யூதர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வட்டி வந்து தடைதான். ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கும் வந்து வட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஹ் இப்ப அவங்க எல்லாம் வந்து வட்டி தொழில தான் இருப்பாங்க. அவங்களும் வந்து வட்டி தொழில தான் இருப்பாங்க. இப்ப புதுசா ஒரு நபி வரார். புதுசா ஒரு நபி வந்து அவர் வந்து வட்டிலாம் நீங்க விட்டுறணும் ஹராம் அப்படின்னா என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, அந்த நபியே நீ நபியே இல்ல அப்படின்ட்டுருவாங்க. உங்களை நபின்னு ஏத்துக்கிட்டாதானே நாங்க வந்து ஃபாலோ பண்ணோம் நீங்க சொல்றதேனா, உங்களை நான் நபியே இல்லைன்னு சொல்லிட்டேனா அப்படிதான். சோ ஆக்சுவலா யூதர்கள் வந்து ஏன் நிறைய நபிமார்களை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா இது ஒன் ஆஃப் த ரீசன். அவங்க ஆக்சுவலா ஒரு செக்யூர்டு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஒரு லக்ஸரி லைஃபோ இல்ல ஒரு 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 கம்ஃபர்டபுள் லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த லைஃப பாதிக்கிற மாதிரியான சட்டங்களை வந்து புதுசா வரக்கூடிய நபி கொண்டு வருவார். அப்ப அவங்களோட அந்த லைஃப் கெட்டு போயிடக்கூடாது. அவன் வட்டி தொழில் பண்ணி அவன் நல்லா ஓன்னு இருப்பான். திடீர்னு வந்து நீங்க வந்து ரசூல்லா வந்துட்டு நீங்க வட்டி வாங்காதீங்க அப்படின்னா அவன் வந்து அதை எப்படி ஏத்துக்குவான்? அவனோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. குறைஷிகளுக்குமே அதுதான் காரணம். குறைஷிகளும் அந்த சிலைகளை வச்சுதான் அவங்களும் வந்து பொழைச்சிட்டு இருந்தாங்க. சரிங்களா? நம்ம நினைக்கிறோம் ஒரு ஒன் ஆஃப் த காரணம் அவங்களுடைய முன்னோர்கள் வழிபட்டது அப்படின்னு சொல்லிட்டு. பட் மெயின் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல அங்க ரொம்ப அந்த கொள்ளை கூட்டம் ஒண்ணு இருக்கும். ஏன்னா அது ஒரு பாலைவனம். பாலைவனத்துல உங்களுக்கு பொழைக்கிறதுக்கான எந்த விதமான வசதியும் இருக்காது. இந்த கொள்ளை கூட்டங்கள் இதுதான் வந்து இருக்கும். சில ட்ரைப்ஸ் இருப்பாங்க. அந்த ட்ரைப்ஸுக்கு வந்து கொள்ளையடிச்சு வாழ்றதுதான் அவங்களோட வாழ்க்கை முறையே.
அப்போ இவங்க யாரு போனாலும், எந்த வியாபார கூட்டம் போனாலும் அவங்க வந்து கொள்ளையடிப்பாங்க. ஆனா குறைஷிகளை மட்டும் கை வைக்க மாட்டாங்க. ஏன் குறைஷிகளை கை வைக்க மாட்டாங்க? ஏன்னா அவங்க தலைவர்கள் அதிகமா இருப்பாங்க. அவங்க காபாவுடைய நிர்வாகிகள். சாமி குத்தமாயிரும் குறைஷிகள் மேல கை வச்சா. புரியுதா சிஸ்டர்ஸ்? அவங்க காபாவுடைய நிர்வாகிகள். அப்போ இந்த மாதிரியான இந்த கொள்ளை கூட்டத்தோடைய அவங்களுக்குன்னு ஒவ்வொரு சிலைகள் இருக்கும். குலசாமின்னு இன்னைக்கு நம்ம சொல்றாங்கல்ல, அது மாதிரி ஒவ்வொரு ட்ரைபுக்கும் ஒவ்வொரு குலசாமி மாதிரி ஒவ்வொரு சிலைகள் இருக்கும். அவங்க அந்த ஒரு சிலையை வந்து காபாலையும் வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? இப்ப இவங்க அவங்க வீட்டுல வந்துட்டு ஒரு சிலை வச்சிருக்காங்கன்னா அதோட காப்பி வந்து காபாலையும் இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு பெருமை. என்னோட குலதெய்வம் வந்து பாத்தீங்களா காபால இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும். அப்போ இப்ப நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற மாதிரி நீ காபால இருக்கக்கூடிய எல்லா சிலைகளையும் நீங்க போக்கிட்டீங்க, உடைச்சு தள்ளிட்டீங்க அப்படின்னா அவனுக்கு கோபம் வரும்ல. நான் என்னோட குலசாமியை நீ எப்படி வந்து உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வரும்ல. அப்ப அந்த கோபத்துல நீங்க அவனோட வழியா போனீங்கன்னா அவங்க மேல கொள்ளையடிப்பான்ல. நீ என்னோட சாமியவே தூக்கி எறிஞ்சிட்ட, அப்போ உன்னோட ஜாமானத்தை நான் திருட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இது பண்ணுவான். நீ காபாவோட நிர்வாகியே இப்போ இல்ல, உன்னை நான் ஏன் விட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் உன்னை உங்கள்கிட்ட திருட போவான். சோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன். இவங்க என்ன இதெல்லாம் இப்படி சொன்னா நாளைக்கு எப்படி நம்ம பொழப்பு நடத்துறதுங்கிறது. பேசிக்கலி ஒவ்வொரு இஸ்லாமிய கொள்கைய வந்து நம்ம இன்னைக்கு விட்டுறதுக்கும், இன்னைக்கு ஒரு இஸ்லாத்துல ஒரு கொள்கை இருக்கு, அதை நம்ம விடுறோம் அப்படின்னாவோ, அது சரியா ஃபாலோ பண்ணலைனாவோ, அதுக்கு பின்னாடி காரணம் அது நம்மளுடைய பர்சனல் ரீசனா இருக்கும். மெயின் ரீசன் பினான்சியல் ரீசனா இருக்கும். அதனால நம்ம சொந்த பந்தங்கள் பாதிக்கப்படும். அதனால நமக்கு காசு பணம் வராம போகும். சரிங்களா? நிறைய நீங்க கவனிச்சு பாருங்க. சரியா? நிறைய விஷயங்கள் நம்ம இஸ்லாத்துல இருக்கக்கூடிய கொள்கைகளை ஏன் விட்டு கொடுக்குறோம்? ஏன் இன்னைக்கு இஎம்ஐல இஎம்ஐல வாங்குறோம்? ஏன்னா நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியறது இல்ல. சோ அதனால வாங்குறோம். சோ நிறைய ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெரிய ரீசன் நம்ம பாவங்கள் செய்யறதுக்கான ரீசன்ஸா இருக்கட்டும், நம்ம இஸ்லாத்துடைய கொள்கையில ஒண்ணு விட்டு கொடுக்கறதுக்கான ரீசன், அதுக்கு முதல் ரீசன் பினான்சியல் ப்ராப்ளமா தான் இருக்கும். சரிங்களா? சோ அப்ப வந்துட்டு இந்த குறைஷிகளுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை தான், யூதர்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை தான். சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சில சட்டங்களை அவங்களுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்குவாங்க. வட்டி வந்து ஹலால் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அப்படி எழுதினாங்களா நான் சொல்றேன். இந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தி எழுதிக்குவாங்க. இல்லையா அப்படி ஒரு பேஜையே கிழிச்செறிஞ்சு போட்டு போயிருவாங்க. அதை விட்டுட்டு அது இல்ல அந்த பேர்ல இல்லவே, இந்த பாரு புக்குல இருக்கு நீ பாத்துக்கோ இல்லையே அப்படின்ட்டுருவாங்க. இல்லையா வேற ஏதாவது இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கறது. சரிங்களா? இன்னைக்கு குரான்ல வந்துட்டு என்ன பண்றாங்க இஷ்டத்துக்கு. இன்னைக்கு குரானை மாத்த முடியாது. சரிங்களா? அப்ப அவங்க குரான்ல இன்னைக்கு ஏதாவது தப்பு பண்ணும் அப்படின்னா அவங்க குரானுக்கான மீனிங்க வேற மாதிரி சொல்லலாம். இல்ல இப்ப இந்த வார்த்தைக்கு அப்படி மீனிங், அப்படிக்கு இப்படி மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு மேபி நம்மள வந்து இது பண்ணலாம். சரி, ஆனா குரானுடைய வார்த்தைகளையும் அதோட இதையும் நம்ம வந்து அல்லாஹ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் குரான் வந்து எந்த விதமான என்ன சொல்றது, இந்த கான்ட்ராடிக்ஷன்ஸ்னா எதிர்மறை கான்ட்ராடிக்ஷன்ஸ்னா எப்படி சொல்றது, லைக் ஒரு இடத்துல இப்படி சொல்றது இன்னொரு இடத்துல வேற மாதிரி இருக்கிறது. அதுக்கு வந்து எப்படி என்னங்க முரண்பாடு? முரண்பாடு. எஸ், எக்ஸாக்ட்லி. முரண்பாடு இருக்காது. ஒரு பக்கம் ஒரு கதை வேற மாதிரி இருக்கு, அதே கதை இந்த பக்கம் கேட்டோம்னா வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான முரண்பாடுகள் இருக்காது. ஏன்? இது எல்லாமே அல்லாஹ் கிட்ட இருந்துதான் வந்துச்சு. இப்ப அல்லாஹ் தான் இருக்கிறான். அப்ப அவனுக்கு தெரியும் என்ன சம்பவம் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது. அப்போ இப்ப நான் தான் கதை எழுதுறேன் அப்படின்னா அந்த கதை நான் எப்படி கொண்டு போறேங்கிறது எனக்கு தெரியும். அங்க ஒரு மாதிரி இங்க ஒரு மாதிரி நான் சொல்ல மாட்டேன். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதி வச்ச கதையில பாதி புக்கு நான் எழுதி வச்சிருக்கேன், மீதி புக்கை வேற யாராவது வந்து எழுதுனாங்கன்னா அப்ப முரண்பாடு இருக்கும். ஏன்னா நான் என்ன மைண்ட்ல வச்சுட்டு நான் கதை எழுதுனேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்ப அதுல முரண்பாடுகள் இருக்கும். அல்லாஹ் தான் இறக்குனா. இப்ப அல்லாஹ்க்கு தெரியும் இந்த குரானை எப்படி கொண்டு போகணும்னு. அதனால நம்ம எந்த விதமான முரண்பாட்டையும் இதுல பார்க்க மாட்டோம். அண்ட் குரான் அல்லாஹ் வந்து ஈஸியாக்கி வச்சிருக்கேன்னு சொல்றான். அது மனனம் செய்யறதுக்கு ஈஸியாக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம். நீங்க வந்து எவ்வளவோ வயசானவங்க எல்லாம் இன்னைக்கு ஹிப்ஸ் பண்றதா பாக்குறோம். 70 வயசுல, 80 வயசுல, 90 வயசுல இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் கூட இன்னைக்கு ஹிப்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். 6 வயசு குழந்தை வந்து ஹிப்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி பாக்குறோம். சரிங்களா? சோ அது கஷ்டமா இருந்தா இவங்க நல்லா பண்ண முடியாது. ஓகேவா? நம்ம ஸ்டெப் எடுக்கிறதுல அது வேற விஷயம். பட் அது எல்லாம் கஷ்டமாக்கி வச்சிருந்தா அப்படின்னா உங்களுக்கு இருக்காது.
ஒண்ணுமே வேண்டாம். சரிங்களா? ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கோங்க. ஒரு பேராகிராஃப் இல்லைன்னா ஒரு ஒரு 4 வசனம் ஒரு 4 லைன் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை சரிங்களா? டெய்லி ஒரு 2 தடவை இல்ல 3 தடவை மட்டும் படிச்சுட்டு வாங்க. நீங்க மனப்பாடம்லாம் தனியா உட்காந்து பண்ண வேணாம். சரிங்களா? நீங்க மனப்பாடமே பண்ண வேணாம். சும்மா அதை படிச்சுட்டு வாங்க. சரியா? அதை படிச்சுட்டே வாங்க. அது எப்படி உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ள மனப்பாடம் ஆயிடும். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, குரான் வாஸ் வெரி ஈஸிங்கிறது சுப்ஹானல்லாஹ். இது மத்தின் படிச்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா தெரியும். லைக் ஜஸரியா, துஃபத்துல் அத்ஃபால், ஹக்கானியா இந்த மாதிரி யாராவது ஏதாவது படிச்சிருக்கீங்களா சிஸ்டர்ஸ்? மத்துன்னா லைக் போயம். இந்த சட்டங்கள், தஜ்வீத் சட்டங்கள், இந்த மாதிரி சட்டங்களை வந்து ஒரு பாடல் வரிகளாக வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுல வந்து இப்ப தஜ்வீத் படிச்சிருக்காங்கன்னா அதுல இஜாசா வாங்குறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி யாராவது படிச்சிருக்கீங்களா? யாரும் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் நம்ம படிப்போம். நஸ்முன் நஈலி அந்த மாதிரி ஒரு போயம் தான். சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க? இல்ல அலிமா, இதுக்கு முன்னாடி இத மாதிரிலாம் கேள்விப்பட்டதே இல்ல. இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. ஆர்வமாவும் அப்படிங்களா? இருக்கு இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. நீங்க அல்ஹம்துலில்லாஹ். சொல்ற நிறைய வார்த்தைகளே எனக்கு வந்து நிறைய இதுக்கு அர்த்தம் தெரியாது. நீங்க முதல்ல நிறைய மீனிங்லாம் சொல்லி கொடுத்தீங்க. அதெல்லாம் நான் எழுதி எழுதி வச்சிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. இன்ஷா அல்லாஹ் எல்லாமே படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. சோ லைக் இது ஜஸாக்கல்லாஹ் என்னன்னா, ஹைரன். அந்த காலத்துல சட்டங்களை எப்படி எழுதி வைப்பாங்க அப்படின்னா, கவிதை வடிவத்துல எழுதி வைப்பாங்க. ஏன்னா அரபுகள் வந்து கவிதையில வந்து ரொம்ப பிரபலமா இருந்தாங்க. சரிங்களா? அப்ப அந்த கவிதைகள் வடிவத்துலதான் சட்டங்கள் எழுதி வைப்பாங்க. தஜ்வீதுடைய சட்டங்களுமே உங்களுக்கு கவிதைகள் வடிவுல தான் எழுதி வைப்பாங்க. அதுல ரொம்ப ஃபேமஸான போயம்ஸ் பாத்தீங்கன்னா ஹக்கானியா, அதுக்கப்புறம் துஹ்வத்துல் அத்ஃபால், ஜஸரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸரியா ரொம்ப பெரிய போயம். ஹாக்கானியா கொஞ்சம் சின்னது. துஹ்ஃபத்துல் அத்ஃபாலும் கொஞ்சம் சின்னதானதுதான். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஹாக்கானியா முதல்ல எழுதப்பட்ட தஜ்வீதுக்காக முதல்ல எழுதப்பட்ட போயம். மத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் இந்த கோர்ஸ்ல ஒரு மத்தன் படிக்கிறோம். அது மக்கி சூரா, மதனி சூறாவை பிரிச்சு காட்டக்கூடிய ஒரு சூறா மத்தன். ஓகேவா? ஆனா இது வந்து தஜ்வீத் ரூல்ஸ். இப்ப இதுகாம்னா என்ன, இஹ்ஃபானா என்ன அப்படிங்கறத கவிதை வடிவத்துல அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதையெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நீங்க குரான் படிங்க. அப்ப தெரியும் குரானுடைய வார்த்தைகள் எவ்வளவு வாயில சுலபமா நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மத்தன்ஸ் அவ்வளவு கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்குங்கிறது வந்து நீங்க போக போக மனப்பாடம் பண்ணிருவீங்க. ஆனா முதல்ல எடுத்தோட நீங்க அதை உச்சரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. குரான் வாஸ் நாட் லைக் தட். எனக்கு மத்தன் படிச்சோன்னதான் அல்லாஹ் ஏன் குரானை ஈஸின்னு சொல்றான்னு தெரிஞ்சுச்சு. குரான் மத்தன்ல இருக்க வேர்ட்ஸ் வந்து கஷ்டமா இருக்கும். ஆனா அல்லாஹ் குரான்ல அவ்வளவு சுலபமான வார்த்தைகள், வாயில நுழையிற மாதிரியான வார்த்தைகள் வச்சிருப்பான். மத்தன்ல உங்களுக்கு வாயில நுழையாது. அப்படிதான் அவங்க வச்சிருப்பாங்க. சரி, அது நீங்க உண்மையா அதை வந்து உணரும் அந்த போது உங்களுக்கு அது போயம் தெரியும். பேரு மத்தீனா சிஸ்டர்? மத்தீன் மத்துங்கிறது போயமத்தான் மத்துன்னு சொல்லுவாங்க. மத்துனாவே இல்ல. போயம். மத் அது கொஞ்சம் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண எனக்கு கிளியரா புரிய மாட்டேது. ஸ்பெல்லிங் சொல்லுங்களேன். மத்தன் மத்தீன். எம்ஏடி இங்கிலீஷ்ல வந்து மத்துன்னா எம்ஏடின்னு சொல்லுவாங்க. ஓ, ஓகே நான் ஓகே. உங்களுக்கு இதுல போட்டு விடுறேன், அரபிக்லயே போட்டு விடுறேன். நான் அந்த போயமோட பிடிஎஃப் இருந்தா அனுப்பிச்சு விடுறேன், படிச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? சோ அது மாதிரி குரான் வாஸ் லைக் வெரி ஈஸி. சரிங்களா? அண்ட் குரான் வந்து ஒரு மிராக்கிள். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு மிராக்களை கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு குரான் மிராக்கிளா கொடுத்தான். அது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். லைக் அவங்களுக்கு அவங்க அவ்வளோ எக்ஸ்பர்ட் இந்த அந்த மொழியில. ஆனா குரானை பார்த்தோன்னா அவங்க பிரமிச்சு போனாங்க. எப்படி இப்படி கொண்டு வர முடிஞ்சுச்சு, எப்படி இப்படி கொண்டு வர முடிஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பிரமிச்சு போனாங்க. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரான் ஓதக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஒரு சக்கினான்னா ஒரு அமைதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஏன்னா இப்ப மலக்குமார்களுக்கு வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து குரான் வந்து ஓதுறத கேட்கறதுக்கு பிடிக்கும். சோ நம்ம எல்லாம் வந்து இப்ப எப்படின்னா இப்ப 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 இந்த இப்ப என்ன சொல்றது, இப்ப அவங்க எல்லாம் தொலாவிட்டு போவாங்களாம். எங்கேயாவது யாராவது குரான் ஓதுனாங்க அப்படின்னா அது தொலாவாங்களாம். இப்ப யாராவது குரான் ஓதிட்டு இருக்கிறது கேட்டுச்சாங்க அப்படின்னா லைக் அவங்களை கூப்பிடுவாங்களாம் மத்த மலக்குமார்கள் எல்லாம். இங்க ஓதுறாங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் பேசிக்கலா அந்த மாதிரி வந்துட்டு அவங்க அப்படியே நம்ம மேல வந்து லைக் ஒரு ஃபுல்லா நமக்கு மேல ஒரு இதா இருந்துக்குவாங்களாம். மேல இருந்துட்டு கேட்பாங்களாம். ஒரு ரூஃப் மாதிரி இருந்து அவங்க அப்படியே இது பண்ணிக்குவாங்க. சோ அப்ப மலக்குமார்கள் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இடமே அப்ப எவ்வளவு பிளெஸ்ஸிங்கா இருக்கும். சரிங்களா? அங்க செக்கீனா வரும் அப்படிம்பாங்க. அந்த ஒரு நிம்மதி வரும் அந்த இடத்துல அப்படிம்பாங்க. சரிங்களா? சோ குரான் வந்து பாத்தீங்கன்னா லைக் உங்களுக்கு பரக்கத்து வேணும் அப்படின்னா குரான் ஓதுங்கன்னு சொல்லுவாங்க. டைம்ல பரக்கத்து வேணுமா குரான் ஓதுங்க. ஓகேவா? அது பேசிக்கா இந்த ஃபஜ்ர் டைம் ஓதுனீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல அவ்வளோ பரக்கத்தை பார்க்கலாம். இது எனக்கு பர்சனலா ரொம்ப நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன்.
அந்த ஃபஜ்ர் டைம் ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு 1/4 மணி நேரம் உட்கார்ந்து குர்ஆன் ஓதுங்க. அன்னைக்கு ஃபுல்லா உங்க நாள் பரக்கத்தா இருக்கும். உங்க லைஃபே பரக்கத்தா இருக்கும். மாஷா அல்லாஹ்ன்னு. அவ்ளோ நல்லா இருக்கும். சரிங்களா? சோ அப்ப மலக்குமார்கள் வந்துட்டு அப்படியே வந்து சூழ்ந்துக்குவாங்களாமா நம்ம குர்ஆன் ஓதும்போது. அதாவது சில சஹாபாக்கள்லாம் ஓதும்போது, அது ஒரு மேக கூட்டம் மாரியே வந்து சஹாபாக்கள் இலக்குவாங்களாம். அப்போ குறிப்பிட்ட ஒரு சஹாபி ஓதும்போது, அடிக்கடி அந்த மேக கூட்டம் வருமாம். அப்ப கேட்பாங்களாம், "என்னது இது?" அப்படின்னு சொல்லும்போது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. "அது மலக்குமார்கள் கூட்டம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். மலக்குமார்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாரி குர்ஆன் ஓதக்கூடிய இடங்கள்ல மலக்குமார்கள் இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஒரு நிம்மதி, அந்த ஒரு அமைதி இருக்கும். அந்த ஒரு பரக்கத் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி நம்ம குர்ஆன் ஓதிட்டே இருக்கும்போது, அது நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த நயவஞ்சகத்தையும், இல்ல ஷிர்கான விஷயங்களையும், மனநோயின்னு சொல்றோம்ல அந்த விஷயங்கள், அது இல்லாம அது நமக்கு ஷிஃபாவ குடுக்கும். குர்ஆன் இஸ் அ ஷிஃபா, வி நோ தட். சரிங்களா? அதுவும் குறிப்பா இந்த ஷைத்தானுடைய தொந்தரவுகள், இந்த பிளாக் மேஜிக் போன்ற தொந்தரவுகள்ல இருந்து பாதுகாக்கறக்கு, அந்த கடைசி 2 சூரா ஃபலக், நாஸ் ஓதுறது. அதுக்கப்புறம் எந்த உடம்புக்கு முடியல அப்டின்னாலும், அதுக்கு வந்து சூரா ஃபாத்திஹா ஓதுறது. சரிங்களா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும். குர்ஆன் ஷிஃபா அளிக்கக்கூடியது அப்டின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஹைப்போக்ரிசி தானே சிஸ்டர்? புரியல சிஸ்டர். ஹிப்போக்ரசி அப்டின்னா நயவஞ்சகம். முனாஃபிக் தன்மைன்னு சொல்லுவாங்கல்ல. வெளிப்படையா வெளியில ஒண்ணு காமிச்சுட்டு மனசுக்குள்ள ஒண்ணு வச்சிருக்கிறது. அந்த காலத்துல மதீனால சில பேர் இருந்தாங்க. அவங்க வெளிப்படையா வந்து இஸ்லாத்த வந்து வெளி உலகத்துக்கு வந்து இஸ்லாத்த வந்து அவங்க ஏத்துக்குவாங்க. ஆனா மனசுக்குள்ளார இஸ்லாத்த வெறுப்பாங்க. அவங்கள வந்து குறிப்பிட்டு நயவஞ்சகர்கள்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கும் நயவஞ்சகர்களுடைய குணம் நெறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேசினா பொய் பேசுவாங்க. அவங்க வாக்குறுதி அளிச்சா வந்துட்டு அத வந்து மீறுவாங்க. அந்த மாரி ஹிப்போக்ரசி, அதாவது நயவஞ்சகத்துடைய தன்மை நெறைய இருக்கு. சரிங்களா? அதுல ஒரு தன்மை கூட நமக்கு இருந்தாலும், நமக்கும் ஒரு நயவஞ்சகத்துடைய ஒரு தன்மை இருக்கிறதா அர்த்தம். அப்ப அத நம்ம விட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நயவஞ்சகர்களுக்கு ரொம்ப பெரிய பனிஷ்மென்ட் இருக்குன்னு சொல்லுவான் அல்லாஹ். நரகத்துடைய அடிபாகத்துல வந்து இருக்கிறவங்க வந்து நயவஞ்சகர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த மாதிரி நயவஞ்சகத்தோட அந்த நோய் குர்ஆன் ஓதிட்டே இருக்கும்போது, நமக்கு அது வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பெர்சனலா நெறைய நடந்திருக்கு. அதுல வந்து குறிப்பா எங்க மம்மிக்கு சொல்லணும் அப்படின்னா, லைக் எங்க அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆல்வேஸ் சுகர் ஜாஸ்தியாவே தான் இருக்கும். லைக் எப்பயுமே 350 தான். அதுலயும் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 600 என்னமோ வரும்போது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ரொம்ப ஜாஸ்தியானோனே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 300 ஃபர்ஸ்ட் டைம் 300 வரும்போது காது வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பரேஷன் பண்ற மாரி ஆயிடுச்சு. புடிச்சு அது மாரி ஆயிடுச்சு. அப்ப அவங்களுக்கு எப்பயுமே வந்துட்டு ஊசி குடுத்துருவாங்க. இன்ஜெக்ஷன் தெரியும்ல, இன்சுலின் ஊசி குடுத்துருவாங்க. நான் தான் போட்டு விடுவேன் எப்பயுமே. பட் ரொம்ப அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். காலையில ஒரு ஊசி, நைட் ஒரு ஊசி, சம்டைம்ஸ் அந்த மாரி இருக்கும்போது, நான் ஊசி போடும்போதெல்லாம் சூரா ஃபாத்திஹா ஓதி ஓதி ஊசி போடுவேன். அதாவது ஆக்சுவலி தேர் இஸ் நோ ஹோப். அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து என்னைக்குமே வந்து ஊசி வந்து விடணும் அப்படிங்கிறதுல ஹோப்பே இல்ல. எனக்குமே ஆக்சுவலி இல்ல. பட் அவங்களுக்கு அது ஷிஃபா ஆகணும். நான் வந்து அவங்க ஊசியவே நிறுத்திடணும் அப்படிங்கிறது நியத்திலேயே நான் ஆக்சுவலி அல்ஹம் சூரா ஓதல. லைக் மேபி அவங்களுக்கு வலிக்க கூடாது அப்படிங்கிற மாரியான ஒரு நியத்துல தான் நான் உண்மையாலுமே அந்த ஊசி போட்டேன். ஆனா சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கு வந்து ஊசியவே நிறுத்தவே சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஊசி தேவையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல சொல்லிட்டாங்க. அது நிறுத்தி இப்ப லைக் ஒரு 15 இயர்ஸ்க்கு மேல ஆகுது. அவங்களுக்கு ஊசி போடுறத நிறுத்தி லைக் இருக்கும். 15 இயர்ஸ் இல்ல. லைக் ஒரு 10 இயர்ஸ் பக்கம் இருக்கும். 10 இயர்ஸ் ஆர் ஒரு 8 டூ 10 இயர்ஸ்க்குள்ளார இருக்கும். 8 டூ அதுக்குள்ள இருக்கும். ஊசியே போடுறதில்ல. ஆனா அவங்களுக்கு சுகர் வந்து 20 இயர்ஸ்க்கு மேல இருக்கும். பட் வந்து அத வந்து நிறுத்திட்டாங்க. கொஞ்ச நாள் தான் ஓதுனேன். லைக் ஒரு மாசம் கூட முழுசா ஓதியிருக்க மாட்டேன்னு நெனைக்கிறேன். அதுக்குள்ளாரயே வந்துட்டு சுப்ஹானல்லாஹ், அந்த ஒரு இது. நானே அந்த நிய்யத்திலேயே நான் ஆக்சுவலா நான் ஓதல. அ அது ஏதோ உங்களுக்கு வலிக்கக் கூடாது அப்படிங்கிற மாரியான ஒரு நிய்யத்துல தான் இது பண்ணேன். ஆனா அது வந்து ஊசியே போடாத மாரி அல்லாஹ் வந்து வச்சுட்டான். சரிங்களா? சோ அந்த மாரி நெறைய நடந்திருக்கு. ஹார்ட் அட்டாக் அப்பயுமே பார்த்தீங்கன்னா, லைக் எல்லாருமே இங்க எங்க ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ ஆப்பரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. அது அல்ஹம் சூரா ஓதிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஆப்பரேஷன் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வெறும் ஸ்டென்ட் தான் வச்சாங்க. சோ இந்த மாரி நெறைய நான் வந்து என் கண்கூடா பார்த்திருக்கேன் சூரா ஃபாத்திஹாக்கு. சோ இன்ஷா அல்லாஹ் இது மாரி நெறைய ஷிஃபா அளிக்கக்கூடிய வசனம் நமக்கு தெரியும். குர்ஆன் வந்து ஓதுறதே வந்து ஒரு ஷிஃபா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் குர்ஆன்ல இருக்க ஸ்டோரீஸ் இஸ் நாட் ஃபேண்டசிஸ். ஃபேண்டசிஸ்னா அது ஏதோ ஒரு கற்பனை கதையோ, குழந்தைகள் கதையோ அப்படி கிடையாது. ஓகே. மூசா நபி வந்து கடல பிளந்தார் அப்படின்னா, ஆமா கடல பிளந்தார். அது நடந்துச்சு தான்.
சரிங்களா? சோ ஒவ்வொரு இது அந்த குகைவாசிகளுடைய கதையில அவங்க 300 வருஷம் தூங்குனாங்க அப்படின்னா, ஆமா 300 வருஷம் அவங்க தூங்குனாங்க தான். சரியா? இது வந்து வேற விதமான நம்ம அதுக்கு வேற அர்த்தங்கள் இருக்குமா? இப்படி இருக்குமா? அப்படிலாம் நம்ம வந்து நினைக்காம, ஆமா இது எப்படி சாத்தியப்படும்? தெரியாது. ஆனா அல்லாஹ் நினைச்சா சாத்தியப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பிளந்தாரா? அது பேரு என்ன? நிலவ பிளந்தாரா? ஆமா பிளந்தார். சரிங்களா? சோ இதுல இருக்கக்கூடிய எந்த ஸ்டோரீஸும் அத நம்ம வந்து ஒரு குழந்தை கதைகள் மாரியோ, இல்ல கற்பனைகள் கதை மாரியோ, அத வந்து நம்ம நினைக்காம இட்ஸ் இஸ் ட்ரூ நம்ம நம்பணும். சரிங்களா? அது அத்தனையுமே உண்மைதான். அது எவ்வளவுதான் நடைமுறை வாழ்க்கைக்கு வந்துட்டு நமக்கு புரியாம இருந்தாலுமே கூட, அதுல நடந்த எல்லா கதைகளும், அதில் சொல்லப்படக்கூடிய கதைகள் அனைத்தும் உண்மைதான் நம்ம நம்பணும். சரிங்களா? அது உண்மையும் கூட தான். சரிங்களா? சோ இது அந்த குரான பத்தின இது. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து குரான எப்படி வந்து பிரிசர்வ் பண்ணாங்க, எப்படி ஒரு புக்கா கம்பைல் பண்ணாங்க அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சிஸ்டர்ஸ்? இன்ஷால்லா சிஸ்டர். சிஸ்டர் ஒரு டவுட் சிஸ்டர். சொல்லுங்க. இப்ப வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் குரான்ல வந்து 3 ஸ்டேஜஸ் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஆமா. ஸ்டேஜஸ், செகண்ட் ஸ்டேஜஸ், தேர்ட் ஸ்டேஜஸ்னு. இப்ப 3வது ஸ்டேஜ்ல தான் வந்து ரசூலுல்லாஹ்க்கு வந்து அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இறங்குச்சு சொன்னீங்க. அப்ப ஆமா. அதுக்கு முன்னாடியே இப்படி வந்து ஃபுல்லா ஏன்னா ஒரு சம்பவத்துக்கு ஏத்த மாதிரி தானே எல்லாம் இறக்கியிருப்பான். அது அப்ப அதுக்கு அல்லாஹ்க்கு முன்னாடியே தெரியும்ல. எப்படி லைலத்துல் கத்ர்ல இறங்கியிருக்கும்? அதாவது அதாவது பைத்துல் இஸ்ஸால முழுசா வந்து இறங்கிருச்சு குரான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ம், முன்னாடி லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்லயே இருக்குன்னு சொல்றாங்க. ம், ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் வரும். இப்படி நடந்தங்காட்டி தானே இப்படி குரான் வந்திருக்கு அப்படின்னா, லைக் அல்லாஹ் நோஸ் தட். இப்ப நம்மளுமே நாளைக்கு நம்ம சொர்க்கம் போறோமா, நரகம் போறோமா, நம்மளோட வாழ்வாதார நாளைக்கு என்ன? எவ்ரிதிங் வாஸ் ரிட்டன். எல்லாமே எழுதப்பட்டுருச்சு. அப்ப அது எப்படி தெரியும்? அல்லாஹ்க்கு தெரியும். ஓகே. புரியுதுங்களா? அப்ப ஆனாலும் அது சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்கு. ஓகே. நீங்க இப்போ வந்து இப்ப அதுதான். இப்ப நீங்க ரைட் சைடு போணுமா, லெஃப்ட் சைடு போணுமா, உங்களுக்கு அல்லாஹ் முழு அதிகாரத்த குடுத்துட்டா, நீங்க எத சூஸ் பண்ணி போணும்னு. ஆனா நீங்க எத சூஸ் பண்ணுவீங்கங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். ம். இது கதிர்ல வரும். அப்படித்தானே கேக்குறீங்க? இப்ப இல்ல அது ஓகே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சிஸ்டர். இப்ப வந்து ஓகே. ரசூலாவோட நபித்துவம்க்கு அப்புறம் தானே இந்த குர்ஆன் பத்திலாம் ரசூலாக்கு தெரிய வந்துச்சு. அப்ப ஆமா, ஆமா. லைலத்துல் கதருடைய சிறப்பு பத்தியும் ரசூல் அப்புறமா தானே சொன்னாங்க. ஆமா. அதெல்லாம் அது- அப்புறம் தான் சொன்னாங்க. ஆனா அது முன்னாடியே நடந்துருச்சா? நடந்துருச்சு. ஆனா நமக்கு தெரியறது எல்லாமே பிற்பாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அஹ். அதாவது நீங்க அவருக்கு நபித்துவம் கிடைச்சு எல்லாமே ஆனதுக்கு அப்புறம் தான் குர்ஆன் இறங்குச்சு அப்படிங்கிறது கிடையாது. இதெல்லாம் அல்லாஹ் ரெடி பண்ணி வச்சிருக்கான். நமக்கு வந்து அப்ப சொல்றது வந்து இப்படி நமக்கு பின்னாடி தெரியுது. அல்லாஹ் முன்னாடியே லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ன்னு ஒண்ணு வச்சிருக்கான். அதுல எல்லாத்தையுமே எழுதுறான். அதுல இருந்து தான் நமக்கு இதெல்லாம் வருது அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் பிற்பாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. அது மாரி நமக்கு வந்து ம். தெரிஞ்சது. அப்ப பைத்துல் இஸ்ஸால இறங்குனது தான் லைலத்துல் கதர் அந்த இரவு. ஆமா. லைலத்துல் கத்ர் இரவுல இருந்து பைத்துல் இஸ்ஸார். அதுக்கப்புறமா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அல்லாஹ் வஹி மூலியமா ஆ ஒவ்வொன்னா அது முழுசா இறங்கிருச்சு. பைத்துல் இஸ்ஸால முழு குர்ஆன் இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இறங்குது. ஓகேவா? என்ன சிஸ்டர் கேக்கல. அதாவது பைத்துல் இஸ்ஸால முழுமையா இறங்கிருச்சு. ஓகே. புரியுதுங்களா? ஃபுல் குர்ஆன் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்லயும் ஃபுல் குர்ஆன் இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜா பைத்துல் இஸ்ஸாலயும் ஃபுல் குர்ஆன் இறங்கிருச்சு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறங்கும்போது ஃபுல்லா இறங்கல. அப்படிதான் சொல்றாங்க. ம். புரியுதுங்களா? பைத்துல் இஸ்ஸாலயும் முழுமையா தான் இறக்கியிருக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறக்கப்படும் போதுதான் கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் இறக்கணும். ம். அதுதான் சிஸ்டர் ஆல்ரெடி இறங்குனது தான் வந்து அல்லாஹ் வந்து அந்த வஹி மூலியமா சொல்றான். இந்த மாதிரி வஹி கீழ்வானத்துல வந்து மூலியமா லைலத்துல் ஒவ்வொன்னா கதர் ஒவ்வொன்னா இரவுல கொண்டாந்து இறங்குச்சு. சொல்றான். ஓகே. ஓகே. ஓகே சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.